மார்னிங் லைவ்ல மார்னிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜே, பார்வதி வந்து அந்த கார்டன் ஏரியா சோஃபால வந்து படுத்திருக்காங்க. முகம்லாம் ரொம்ப வாடி போய் இருக்கு. அப்போ வந்து கமருதீன் ஏதோ பேசுறாங்க அவங்க கிட்ட உட்காந்துட்டு, வெளிய போய் கேம் பார்க்கலாம். இங்க கேம் வெளியில போய் நம்ம பார்த்துக்கலாம். இங்க வச்சு கேம் மட்டும் ஆடுவோம். நல்லா இனிமே இருந்து கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாரு ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாவே இருக்கு. உடனே வந்துட்டு செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து அவங்கள பேம்பர் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வினோத் அண்ணா வராரு. என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்க? அப்படின்னோனே, இல்ல ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. சரி, கேமரா முன்னாடி போயிட்டு டாக்டர் பார்க்கணும்னு நான் சொல்லட்டுமா? மெடிசின்ஸ் வாங்கலாமா? ஸ்டொமக் பெயினா ரொம்ப முடியலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்ல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னோனே, யூசுவலா உள்ள ஸ்டொமக் பெயின் தானா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா யூசுவலா வர்றது தான். எனக்கு தெரியும். பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. திருப்பியும் ஒரு வாட்டி வினோத் அண்ணா செக் பண்றாரு. ஓகே தானா? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா கமருதீனையும் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா பாரு ஃபேஸ் வந்து ரொம்பவே முகம் வாடி போய் தான் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.